கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில் 35வது நாளிலும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து நிற்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இதை வாஞ்சையோடு கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவுக்காய் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்கிறீர்கள் என்பதை என் ஆவியிலே நான் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 35ஆம் நாள் தியானமும் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த நன்மையாய் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய தியானத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். ஆசியாவில் உள்ள மிலேத்து என்கிற அந்த பட்டணத்தில் வந்து எபேசு திருச்சபையில் உள்ள மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பவுல் கொடுக்கிறார். குறிப்பாய் அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தின் 27, 28, 29, 30 இந்த 4 வசனங்களில் சபையிலே வரும் நாட்களில் வரக்கூடிய பலவிதமான குழப்பங்களை குறித்து அவர்களுக்கு முன்னறிவிக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். 2 காரியங்களை எபேசு மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். ஒன்று உங்களை குறித்து, அடுத்து மந்தையை குறித்து. கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சபையை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நீங்கள் ஊழியர்கள் ஆனாலும் சரி, அல்லது ஊழியர்களோடு இணைந்து நிற்கிறவர்களானாலும் சரி, உங்கள் சபையை குறித்ததான கவனம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். எபேசு திருச்சபையின் மூப்பர்களை குறித்து சொல்லுகிறார். உங்களை குறித்தும் உங்கள் மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் போன்ற குணமுள்ளவர்கள் சபைக்குள்ளே வருவார்கள். வெளியிலிருந்து சபைக்குள்ளே வந்து சபையின் ஜனங்களை குழப்பத்திற்கு ஏதுவான காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தவறான பாதையில் நடத்துவார்கள். மாத்திரமல்ல, உங்களிலும் சிலர் எழும்புவார்கள். சபைக்குள் இருந்தும் சிலர் எழும்பி தவறான போதனைகளை கொடுத்து சபையை வஞ்சகத்திற்கு நேராய் கொண்டு போவார்கள். ஆகவே உங்களை குறித்தும் உங்கள் சபையை குறித்தும் விழிப்பாயிருங்கள் என்பதை அங்கே அழுத்தமிட்டு சொல்லிவிட்டு அந்த மிலேத்து பட்டணத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள் என்றால், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராய் ஓடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்தோம். கோஸ் தீவை கடந்து அதன் பின்பு மறுநாளில் ரோது என்கிற தீவிற்கு வருகிறார்கள். இந்த ரோது தீவை கடந்து பத்தாரா என்கிற ஒரு பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகக்கூடிய ஒரு கப்பலை கண்டு அந்த கப்பலில் ஏறுகிறார்கள். பெனிக்கே தேசம் என்பது தீரு, சீதோன் என்கிற பட்டணங்கள் உள்ள தேசம் பெனிக்கே தேசம். இந்த கப்பலில் அவர்கள் ஏறி பயணித்து தீருவை வந்து அடைகிறார்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி சீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த நாட்களில் சரக்குகளை ஏற்றுவதற்கான கப்பலும் பயணிகளை ஏற்றுவதற்கான கப்பலும் ஒரே கப்பல் தான். சரக்கு கப்பல், பயணிகள் கப்பல் என்று 2 விதங்களில் இல்லை. கப்பல்கள் அனைத்திலும் சரக்குகளும் இருக்கும், மக்களும் பயணிப்பார்கள். ஆகவே இந்த கப்பலில் பெனிக்கே தேசத்திற்கு புறப்படுகிற இந்த பத்தாரா பட்டணத்திலிருந்து புறப்பட்ட அந்த கப்பலிலும் சரக்குகள் இருந்தபடியினால் இந்த சரக்குகளை தீரு என்கிற பட்டணத்தில் இறக்கும்படியாய் அந்த கப்பல் தீரு என்கிற பட்டணத்திலே தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த பத்தாரா பட்டணத்தை கடந்து வரும்பொழுது அவர்கள் சீப்ரு தீவை கடந்து வருகிறார்கள். நீங்கள்
உங்கள் வேத புத்தகத்தில் உள்ள வரைபடத்தை பாருங்கள். இந்த பத்தாரா பட்டணத்திலிருந்து தீர்வுக்கு வருகிற அந்த இடைப்பகுதியில் சீப்ரு தீவு காணப்படும். இந்த சீப்ரு தீவுக்கு வலதுபுறமாக அவர்கள் பயணிக்கிறார்கள். சீப்ரு தீவை இடதுபுறமாக விட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் வலதுபுறமாய் கடந்து வருகிறார்கள். சீப்ரு தீவு போகவில்லை. அதை கடந்து அவர்கள் பெனிக்கே தேசத்தில் உள்ள தீரு பட்டணத்தை வந்து சேருகிறார்கள். அந்த கப்பலானது 7 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறது. இந்த கப்பலானது 7 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிற கால இடைவெளியில் இங்கே பவுல் அந்த தீரு பட்டணத்தில் உள்ள சபையை சந்திக்கும்படியாய், அங்கு இருக்கிற சீஷர்களை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், 4வது வசனத்தை பாருங்கள். தீரு பட்டணத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிற சீஷர்களை கொண்டு, தேவ ஜனங்களை கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். ஒரு திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர்களுடைய திட்டங்களை தெரியப்படுத்துகிறவர்கள், சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த சபை கிறிஸ்துவுக்குள்ளாய் பலப்படும். அந்த சபையை கொண்டு கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படும். அங்கு இருந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், பவுலை பார்த்து, நீர் எருசலேம் போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் பவுல் அதை கண்டுகொள்ளவில்லை. எருசலேம் எப்படியும் போக வேண்டும், எருசலேமில் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதை பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் முன்னமே அறிவித்திருந்தபடியினால் அவர்கள் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தாமல் அவர் அங்கே 7 நாட்கள் தங்கிவிட்டு அவர்கள் புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். 2 காரியங்கள் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 1, இந்த பவுலை வழி அனுப்பும்படியாய் இந்த தீரு பட்டணத்தில் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் குடும்பமாய் வழி அனுப்ப வருகிறார்கள். மனைவிகளோடு பிள்ளைகளோடு வருகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஊழியக்காரனோடு ஒரு குடும்பம் இணைந்திருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திருச்சபைக்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம். உங்கள் குடும்பம் ஒருவேளை நீங்கள் செல்லுகிற சபைக்கு வராமல் அவர்கள் வருவதற்கு மனமற்ற நிலையில் இருக்கலாம். இதை இப்படியே விட்டுவிடாதிருங்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர்களை நீங்கள் செல்லுகிற சபைக்கு அழைத்து செல்லும்படியாய் முயற்சி எடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்கள் கணவருக்கு வேண்டும், உங்கள் மனைவிக்கு வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த அழைப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் முழு குடும்பத்திற்கும் உரிதானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், அபிஷேகம், ஆவியானவருடைய நடத்துதல், இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் முழு குடும்பத்திற்கும் சொந்தமானது. ஆகவே உங்கள் முழு குடும்பமும் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு சபையோடு இணைந்து கொள்ள வேண்டிய முயற்சியை நீங்கள் எடுங்கள். இங்கு தீரு பட்டணத்தில் இருந்த விசுவாச பிள்ளைகள் குடும்பமாய் பவுலை வழி அனுப்பும்படியாய் வருகிறார்கள். மாத்திரமல்ல, அந்த கடற்கரையில் அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அனுப்புகிறார்கள். நல்ல அனுபவம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லவா, எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், கலாத்தியர், இந்த நிருபங்களில் சொல்லும் பொழுது ஜெபத்தின் அவசியத்தை அதிகமாய் அழுத்தமிடுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கடற்கரையில் தீரு பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருவதற்கு முன்பாக சபையாரோடு ஜெபிக்கிறார். என் அன்பு ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் சபை விசுவாசிகளோடு இணைந்து எப்பொழுதும் ஜெபியுங்கள். திருச்சபையில் கூடுகிற நேரத்தில் மாத்திரமல்ல, அவர்களை எங்கேயெல்லாம் சந்திக்கிறீர்களோ, எங்கே நீங்கள் ஒன்று கூடுகிறீர்களோ அங்கெல்லாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஜெபித்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இதற்கு முன்னாக அவர் மிலேத்துவில் இருந்து புறப்பட்ட பொழுதும் அவர்கள் கடற்கரையில் ஜெபித்தார்கள்.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 36இல் சொல்லப்பட்டிருந்த வார்த்தையை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் ஜெபம் பண்ணினான். முழங்கால் படியிடுதல். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த முழங்கால் படியிடுதலை விட்டுவிட்டார்கள். உங்கள் முழங்கால் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு முன்பாகவும் மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்காது. இது சத்தியம், இது மாறாத உண்மை. ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிடுங்கள், உலகம் உங்களுக்கு முன்பாக மண்டியிடும். ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட மறுப்பீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் உலகத்திற்கு முன்பாக மண்டியிட்டு நிற்க வேண்டியது வந்துவிடும். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள். பவுல் எப்படி மிலேத்து பட்டணத்தில் இருந்த சீஷர்களோடு வழி அனுப்ப வந்தவர்களோடு முழங்கால் படியிட்டு ஜபித்தாரோ அப்படியே தீரு பட்டணத்திலிருந்து புறப்படும் பொழுதும் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறார். ஜபித்து அவர்களை வழி அனுப்பி அவர்களை விட்டு கடந்து அவர் செல்லுகிறார். 6வது வசனத்தை பாருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பலில் ஏறினோம், அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். இந்த தீருவை விட்டு கடந்து பித்தலோமாய் என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். இந்த பித்தலோமாய் பட்டணத்திலே ஒரு நாள் தங்கி அங்கு இருக்கிற சீஷர்களிடத்திலும் அவர் சம்பாசனை பண்ணுகிறார். எந்த பட்டணத்திலெல்லாம் இந்த கப்பல் தங்குகிறதோ அங்கெல்லாம் உடனே ஊழியத்தை செய்கிறார். எவ்வளவு ஒரு விழிப்பான ஒரு ஊழியம்! விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை நீங்கள் கடந்து வருகிற பொழுது அந்த நாளை உங்களுக்கு கொடுத்த அந்த தேவனுக்காக பயன்படுத்துவதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இந்த பித்தலோமாயில் ஒரு நாள் தான் அந்த கப்பல் தங்குகிறது. உடனே அவர் பட்டணத்திற்குள்ளாய் போய் சீசர்களை வினவுகிறார். அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கி மறுநாள் காலமே அவர் புறப்பட்டு யூதேயாவில் உள்ள செசரியா பட்டணத்திற்கு வருகிறார். செசரியா பட்டணத்தில் வந்த பவுல் இங்கே அநேக நாள் தங்கியிருக்கிறார். எங்கே தங்கியிருக்கிறார் என்றால் இந்த செசரியாவில் 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகனுடைய வீடு இருக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பந்தி விசாரிப்புக்காக ஒரு 7 பேரை நியமித்தார்கள் அல்லவா, ஸ்தேவானோடு இணைத்து. அதிலே ஒருவராகிய பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை செய்தார் அல்லவா, கந்தாகை மந்திரிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போனார் அல்லவா. இந்த பிலிப்புவின் வீட்டில் தங்கியிருக்கிறார். இந்த பிலிப்புவுக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் கன்னியாஸ்திரிகளாய் திருமணமாகாத நிலையில் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்த நிலையில் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். இந்த வீட்டில் அவர் தங்கியிருக்கிறார். இவர் தங்கியிருக்கிற இந்த நாட்களில் அகபு என்கிற தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆரம்பத்தில் உலகமெங்கும் பயங்கர ஒரு பஞ்சம் வரும் என்று சொல்லி கிளவுதியு ராயனுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அல்லவா. பர்னபாவும் பவுலும் தர்ம பணத்தை சேர்த்து கொண்டு யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அல்லவா. அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்ததும் இந்த அகபு தீர்க்கதரிசி தான். இந்த அகபு தீர்க்கதரிசி பிலிப்புவின் வீட்டிற்கு வருகிறார். அப்பொழுது அங்கே கழட்டி வைக்கப்பட்ட பவுலின் கச்சையை பார்க்கிறார். அந்த கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் மத்தியில் சொல்லுகிறார், இந்த கச்சை யாருடையதோ அந்த மனிதனை எருசலேமில் யூதர்கள் கட்டி புறஜாதிகளிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். உபத்திரவங்களையும் கட்டுகளையும் பாடுகளையும் இந்த மனிதன் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னவுடன் அங்கு கூடியிருந்த எல்லோருக்கும் மிகுந்த வேதனை. பவுலுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்து, அந்த தீமையான காரியத்தை குறித்து அவர்கள் எல்லோரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். தன்னை சுற்றி இருக்கிற அனைவரும் அழுது கொண்டிருந்த பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். அழுகிறது பவுலின் மீது எவ்வளவு அவர்கள் அன்பும் கரிசனையும் உள்ளவர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது, தவறல்ல. ஆனால் அந்த அழுகை இந்த தேவ மனிதனுடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறபடியினால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுவதை நிறுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது எருசலேம் குமாரத்திகள் அழுதார்கள். அவர் சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னாரே.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுகையின் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை வைராக்கியமாய் அவர் கொண்டிருந்தது போல அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலும் காணப்படுகிறார். இயேசுவை போல பவுல் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார், என்னை போல் ஆகுங்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். அவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த தேவ மனிதன். நீங்கள் அழாதிருங்கள், காரணம் எருசலேமில் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த பிராணனை அருமையாக எண்ணேன் என்று சொல்லி மிலேத்துவில் எபேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களிடத்தில் சொன்னார் அல்லவா, என் ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும், அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும், இந்த கட்டுகள் உபத்திரவங்களிலேயும் நாம் சோர்ந்து போவதில்லை. அப்படி போல இங்கேயும் சொல்லுகிறார், நீங்கள் அழுவதை நிறுத்துங்கள், கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிரயாண ஜாமான்களை எல்லாம் ஏற்றுகிறார்கள். இந்த செசரியாவில் அநேக நாள் தங்கி இருந்தார்கள். எவ்வளவு நாட்கள் என்று சொல்லப்படவில்லை. தீர்வில் 7 நாட்கள், பித்துலோமாய் பட்டணத்தில் 1 நாள், இந்த செசரியாவில் அநேக நாட்கள். செசரியா பட்டணம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரோமம் அரசாட்சியின் தலைமைத்துவ பட்டணமாய் இருந்தது. கொர்நேலியு இந்த பட்டணத்தில் தான் குடியிருந்தார். ரோம ஆட்சியில் இருந்த அதிகாரிகள், ஆளுகையில் இருந்த தலைவர்கள் எல்லாம் இந்த பட்டணத்தை தான் தலைமையகமாக கொண்டு அங்கே குடியிருந்தார்கள். அங்கே ஆட்சியை அமைத்திருந்தார்கள். அங்கே அவர்களுக்கான அலுவலகங்கள் அங்கே தான் இருந்தது. ஆகவே இந்த செசரியா பட்டணத்தில் அநேக நாட்கள் அவர் தங்கியிருந்து தம்முடைய ஊழியத்தை முடித்துவிட்டு பிரயாண சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எருசலேமை நோக்கி புறப்பட்டு போனார். எருசலேம் பட்டணத்தில் என்ன நடந்தது என்பதை நாளைய தினத்தில் நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 35ஆம் நாள் தியானத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, பவுல் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை பொருட்படுத்தவில்லை. இவ்வுலக வாழ்வை அவர் மேன்மையாக எண்ணவில்லை. ஒருவேளை தீரு பட்டணத்தில் இருந்த சீஷர்கள், செசரியா பட்டணத்தில் இருந்த அகபு தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாரும் எருசலேமில் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதை சொல்லிய பின்பும் இவர் இருதயம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் அவ்வளவு வைராக்கியமாக இருந்தது. நீங்களும் இவ்வுலகின் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் எதற்காக அழைத்தார்? நீங்கள் கர்த்தரால் பிடிக்கப்பட்ட நோக்கம் என்ன? அதை நிறைவேற்றி முடிக்கும்படியான பாதையில் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு ஜெயபலமாய் இருக்கிறவரே, தேவரீர் இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் பவுலை போல மாறட்டும் ஆண்டவரே. எப்படி உலகின் வாழ்வை பின்தள்ளி கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியத்தை முன்வைத்து ஓடினாரோ அப்படி போல இவர்களும் உமக்காக ஓடட்டும் ஆண்டவரே. குறுக்கிடுகிற எல்லா பிரச்சனைகளையும், தெரியப்படுத்துகிற வருங்கால போராட்டங்களையும் மனதிலே பெரிதாய் எடுத்துக்கொள்ளாதபடி அழைப்பையும் அபிஷேகத்தையும் தேவ சித்தத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் வாஞ்சையாய் வைராக்கியமாய் இவர்கள் நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்ப பிரச்சனை நிமித்தமாய், மனபாரத்தின் நிமித்தமாய், விசுவாச ஓட்டத்தில் தளர்ந்திருப்பார்கள் என்றால் உடைய வார்த்தை இவர்களை பலப்படுத்தட்டும். உடைய பரிசுத்தாவி இவர்களை தைரியப்படுத்தட்டும். இன்னும் இவர்கள் முன்னோக்கி ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலன் கொடுப்பீராக. பரிசுத்தாவியானவருடைய பலன் இப்பொழுது இவர்கள் மீது ஊற்றப்படட்டும். தொய்ந்திருக்கிற இவர்கள் இருதயம் பலன் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, ஊழிய பாதையில் ஒருவேளை பல காரியங்களின் நிமித்தமாய் சோர்ந்த இருதயத்தோடு மனம் தொய்ந்த நிலையில் ஊழியத்தை கர்த்தாவே வேகமாய் செய்ய முடியாத நிலையில், தடைகளை தாண்டி செல்ல முடியாமல் தேவரீர் பலன் கொன்று நிற்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களையும், பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் வைராக்கியமாய் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றட்டும். தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பட்டும். இந்த பிராணனை அருமையாக எண்ணாமல் ஊழியத்தை பிரதானப்படுத்தி வாழும்படியான தேவ கிருபையும் பரிசுத்தாவியின் வல்லமையும் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கை சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே,
ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த பவுல் உபத்திரவங்கள், பாடுகள், கட்டுகள் இவைகளை குறித்ததான வெளிப்பாடுகள் முன்கூட்டியே வந்த போதிலும் தளராமல் கர்த்தரை நோக்கி ஓடியது போல, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் கவனம் வைத்தது போல, உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் கவனம் வையுங்கள். உங்கள் ஊழிய பாதையில் கவனம் வைத்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.